வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய தத்துவ ஞான பயிற்சியிலே நாம் ஆழமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்கு நம்ம மனோன்மணிய தவம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். அந்த தவம் என்பது மிக மிக ஒரு ஆழமான தியானம். நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அந்த தியானத்தினுடைய விளக்கத்தையும் அதனுடைய தீட்சையும் நம்ம கொடுக்க இருக்கிறோம். எப்பவுமே நம்ம 7ஆம் தேதி வாக்குல நம்ம தியானம் கொடுப்போம். ஒரு 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து அந்த விரத முறைகளை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக நீங்க அதை நிச்சயமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக இன்னைக்கு நாம மௌனத்தை பற்றிய விளக்கத்தை தெளிவாக பெற இருக்கிறோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இடையூறுக்கு மன்னிக்கணும். சரி, இப்போ நாம வருகின்ற மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாம மௌனத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள இருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப அந்த மௌனம் பற்றிய ஒரு விழிப்பை நாம பெற வேண்டும். அது நமக்கு ஒரு அக விழிப்பை ஏற்படுத்தி நீங்க தொடர்ந்து மௌனத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். ஏன்னா இப்ப நம்ம நிறைய தத்துவங்கள், விளக்கங்கள் எல்லாமே நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். எதுவும் மாற்று கருத்து இல்லை. பட் அந்த தத்துவத்தின்படி நாம செயல்படுவதற்கான ஒரு சூழலை நாம உருவாக்கணும். நிறைய தவங்களை கற்றிருக்கிறோம், நிறைய தற்சோதனை பயிற்சிகளை கற்றிருக்கிறோம், நிறைய தத்துவ விளக்கங்களை கற்றிருக்கிறோம். அப்ப இது எல்லாமே தெரிந்த போதும் ஏன் நம்ம கிட்ட பெரிய மாற்றம் வரல அப்படின்னா, அதைய கடைபிடிக்கிறதுக்கான நேரம் நமக்கு இன்னும் சரியா வரல, அப்படிதான் சொல்லணும். நம்ம சரியா கடைபிடிக்கிறதுக்கான நேரத்தை, அதற்கான பயிற்சியை நம்ம ஒதுக்காம இருக்கிறோம். அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கான ப்ராப்ளம். சரிங்களா? இப்ப அதற்கு ஒரு நேரம் அப்படிங்கிறத இந்த மௌன காலமாக நாம எடுத்துக்கொள்ளணும்.
அப்போ இப்ப இந்த இடத்த நீங்க நல்லா புரிந்து கொண்டால் மட்டும்தான் மௌனத்துல நாம வந்து ஆழமாக ஈடுபட முடியும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மௌனத்தை பற்றி எல்லாம் தெரியும். பட் ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அன்பர்களா இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அதை பத்தின இன்னும் அதனுடைய ஆழம் புரியல. எல்லா மகான்களுமே மௌனம் வந்து ஞானத்தை அடைவதற்கான வழின்னு சொல்லிட்டாங்க. மௌனம் என்பது ஞானத்தின் வரம்பு என்று ஔவையார் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல மௌனத்திற்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த மௌன நிலைய மௌன நிலைய நாம வந்து அடையணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு தெரியாத தவங்கள் இல்லை, நமக்கு தெரியாத தத்துவங்கள் இல்லை, எல்லாமே நமக்கு அத்துபடியா தெரியும். பட் அதைய பிராக்டிஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கிறோமா அப்படிங்கிற இடத்துல தான் மௌனம் நமக்கு கை கொடுக்குது. நண்பர்களே, ஒரு ஒரு ஒரே நிமிடம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பொறுமை சோதிப்பதற்கான சூழல்கள் இல்லையா? சரி சரி, மகிழ்ச்சி. அப்போ நாம எல்லா பயிற்சிகளையும் கற்றிருக்கிறோம். நான் சீரியஸா சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பயிற்சி வந்து மோர் தென் எனஃப் நாம இறையுணர்வு பெறுவதற்கு. நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இறையுணர்வு பெறுவதற்கை விட மிக அதிகப்படியான விவரங்களை நாம் இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தெரிதல் அப்படிங்கிற விஷயத்துல மகரிஷி அவங்க நமக்கு அவ்வளவு விஷயங்களை தெளிவுபடுத்தி கொடுத்துட்டாங்க. அதை அடைவதற்கான நுட்பங்கள்லையும் நம்ம ஒரு உயர்ந்த நிலையில பயிற்சிகளையும் கற்றிருக்கிறோம். நீங்க ஏதோ இது வந்து சாதாரணமா மகரிஷி அவங்க ஒரு
எளிய கட்டணத்திலேயோ அல்லது கட்டணம் இல்லாமையோ அல்லது ஆன்லைன்லயோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்க்கிறது பெரிதாக நினைக்காம இருக்கிறது வேண்டாம். மிக மிக உயர்ந்த ஞானிகளும் யோகிகளும் செய்த பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மிக அற்புதமா வடிவமைச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தொடர்ந்து செய்யும் போது. இப்ப மன்றங்களுக்கு நிறைய அன்பர்கள் வருவாங்க. வர்றப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, ஒரு அடிப்படை பயிற்சி நீங்க மன்றங்களுக்கு நேரடியா போனவங்களுக்கு தெரியும். மகரிஷியோட பயிற்சி மையத்திற்கு நேரடியா போனவங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். நாம இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிற பயிற்சியை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் அல்லது 13 நாள் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் காலையிலயோ மதியானத்திலயோ வர வச்சு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த 10 நாள்ல நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவ்வளவு ஒரு மாற்றத்தை நம்ம கிட்ட ஏற்படுத்தும். அது நம்ம லைஃப் லாங் மறக்காத அளவுக்கான ஒரு மாற்றமாக அமைஞ்சு போயிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. எப்படி அந்த 13 நாள்ல அது அவ்வளவு மாற்றம் வருதுன்னா, அது தொடர்ந்து நம்ம செய்யறோம். அதுதான் அங்க மாற்றம். தொடர்ச்சி தான் அங்க வெற்றியே இருக்கு. அப்ப அதே போல நாம மௌனம் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிலர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி இருந்தாலும் நல்லதுதான். பட் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம ஒரு அதிகப்படியான வெற்றியினுடைய சதவீதத்தை அடையணும் அப்படின்னா, தொடர் மௌனங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். குறைஞ்சது 10 நாளாவது இருக்கணுங்க. அதுக்கு பேரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மௌனம். மற்றதெல்லாம் மௌனத்திற்காக நம்ம செய்யக்கூடிய பிராக்டிஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மனம் ஓரளவுக்கு அடங்கி நிலை பெற்று வருவதற்கு 2-3 நாட்கள் ஆயிரும். அதற்கப்புறம் தான் நம்ம மௌனமே செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிப்போம். அப்போ அந்த மௌனத்துக்குள்ள நீங்க ஆழமா போகணும், அந்த இறைத்தன்மைய நம்ம உணரணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்னங்க? தொடர் மௌனம். தொடர்ந்து நாம பயிற்சிகளை தீவிரமாக செய்து வருவது. இந்த ரெண்டும் தான். இப்ப கற்றுக்கொண்ட பயிற்சிகளை செயல்படுத்துவதற்கான களம் தான் பாத்தீங்கன்னா நாம மௌனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மௌன காலத்துல என்ன பண்ணுவோம்? நான் என்னுடைய சென்ற ஆண்டு மௌனம் நிறைவு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது உங்களுக்கு வேணா ஷேர் பண்ண சொல்றேன். அதுல உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் நிச்சயமா. அப்ப அந்த மௌன காலத்துல நம்ம இரண்டொழுக்க பண்பாடை முழுசா கடைபிடிப்பதற்கான சூழல் உருவாகும். நீங்க யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கே துன்பம் கொடுத்துக்கவும் மாட்டீங்க. சரிங்களா? அப்போ இரண்டொழுக்க பண்பாடை நம்ம முழுசா கடைபிடிக்கிற நாள் மௌன காலங்களாக இருக்கும். மேலும் பயிற்சிகளை விடாம, ஒரு பயிற்சி கூட விடாம, இன்னும் பயிற்சியை ஆழமா நுட்பமா நாம செய்வதற்கான வாய்ப்பும் சூழலும் அதுல கிடைக்கும். அதாவது இது எப்படி சொல்றது, ஒரு ஒரு மிகப்பெரிய கிணறு தோன்றாங்க. தண்ணி ஒரு 1000 அடியில் இருக்குன்னா நீங்க அதை தொடர்ந்து தோண்டிட்டே போக 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 தான் 1000 அடியில தண்ணி எடுக்க முடியும். நாம அது போல தொடர் மௌனங்கள்ல இருக்கும்போதுதான் அந்த உயர்ந்த நிலையை நம்மளால டச் பண்ண முடியும். அந்த அமைதி நிலையை டச் பண்ண முடியும். நம்ம மற்ற நாட்கள்ல தவம் பண்றோம், அந்த நிலைக்கு பக்கத்தால போறோம், பட் அதை டச் பண்ண முடியறது இல்லை. அப்புறம் நம்ம வந்துடுறோம். சரிங்களா? இல்ல கொஞ்சம் பக்கமா நெருங்கி போறோம், அப்புறம் டச் பண்ண முடியல, எகைன் வந்துடுறோம். இப்படி பக்கமா பக்கமா போயிட்டு 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 வர்றோம். இது நல்லதுதான், ஒண்ணு தவறு கிடையாது.
பட் மௌனத்துல என்ன ஆகும்னா, இப்ப நீங்க பக்கமா போவீங்க. இப்ப நார்மல் லைஃப்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருவீங்க. ஆனா மௌன காலங்கள்ல உதாரணத்துக்கு இப்படி சொன்னா புரியும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 14, 15 ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம். நல்லா காலையில ஒரு தவம் பண்றீங்க. ஒரு 12, 11, 10 அப்படி ஃப்ரீக்வன்சி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்த உடனே நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் 14, 15 ஃப்ரீக்வன்சிக்கு போயிருவோம். மறுபடியும் ஏதாவது பேச்சு, சண்டை வந்ததுன்னா இன்னும் எச்சா போயிடும் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் சாயங்காலம் உட்காந்து தவம் பண்ணுவோம். மறுபடியும் அலைச்சல் வேகத்தை குறைப்போம். அது ஒரு 11, 12 அப்படிங்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னா, மறுபடியும் என்ன ஆகும்? தவம் முடிச்சுட்டு வருவோம். கொஞ்ச நேரம் காமா இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு சூழல் வந்தா மறுபடியும் ரைஸ் ஆகும். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் லோவா போறோம், எகைன் மேல வர்றோம். லோவா போறோம், எகைன் மேல வர்றோம். இப்படியே போயிட்டே இருக்குமா? மௌனத்துல அப்படி நடக்காது. இப்ப தொடர் மௌனம் ஒரு 10 நாள் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சி ஒரு 14, 15 இருக்குது அப்படின்னா, நாளைக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சி நீங்க ஒரு 12, 10, 11க்கு இறக்குறீங்க அப்படின்னா, மீண்டும் அது 14, 15, 16 அளவுக்கு அதிகப்பட்டு வராது. சரிங்களா? அப்ப மௌன காலத்துல என்ன நடக்குது? நான் 11, 12 ஃப்ரீக்வன்சி போறேன். எகைன் நான் பேசுறதோ, சண்டை போடுறதோ எதுவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் உயரும். அதுக்குன்னு அப்படியே இருக்காது. கொஞ்சம் உயரும். ஒரு 13, 14 அளவுக்கு வரும். அப்படியே நிக்கும் ஆனா. அதற்கப்புறம் மாலையில நான் ஒரு நீண்ட தியானம், மதியத்துல ஒரு நீண்ட தியானம் பண்றேன். அது ஒரு 10 அளவுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எகைன் மேல வர்றப்போ, அந்த 14 விட ஒரு பாயிண்ட் கம்மியா நிக்கும். இப்படி நீங்க தொடர்ந்து அந்த தியானத்துல போக 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 ஒரு 4, 5 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு நாம போய் செட் ஆயிருவோம். சரிங்களா? அப்ப அந்த அமைதி நிலை ஒரு தடவை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப நீங்க எப்ப நினைத்தாலும் அந்த அமைதி வரும். உண்மையாலுமே எனக்கு அந்த சென்ற வருடம் அந்த 30 நாள் இருந்த மௌனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ தவம் அப்படின்னாலே அந்த நிலைக்கு நம்மளால போக முடியுது. ஒரு அமைதி நிலைக்கு நம்ம நீங்க முதல்ல என்னோட இதுல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நாம தவம் நடத்துறப்ப ஆக்சுவலா நான் மேக்சிமம் சப்ஜெக்ட் நான் பேசுவேன். தவம் நடத்துறதுக்கு வேற யாராச்சும் வந்து அதிகப்படியா சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கே ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் நம்ம ஆழமா 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 போய் தான் தவம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னை விட யாராவது ஒருத்தர் தவம் நடத்துறவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருவேன். இதுதான் வந்து போன வருடம் மௌனம் இருக்கிற வரைக்கும் இந்த 18 ஆண்டுகளா என்னோட சூழல். அது எனக்கே திருப்தி படாதுன்னு வச்சுக்கோங்களேன். தவம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்து எனக்கு கொஞ்சம் தவத்தை பொறுத்த வரைக்கும் என்னை விட சிறப்பா எடுக்கிறவங்க யாராவது வந்தா அவங்க கிட்ட கொடுத்து நீங்க தவம் எடுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த மௌனம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் கிடைச்சது. நம்மனால தவம் கொடுக்க முடியும். கொடுத்தா அவங்களுக்கு உணர்வு வந்து அந்த அமைதி நிலையை தொட வைக்க முடியுங்கிறது வந்து எப்ப ஃபீல் ஆச்சுன்னா இந்த 30 நாள் மௌனம் தான். அதுக்கப்புறம் எப்ப நீங்க தவம் எடுத்தாலும் உங்களால அமைதி நிலைக்கு நீங்களும் போக முடியும். உங்க கூட தவம் பண்றவங்களையும் கொண்டு வர முடியும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாம எல்லாருமே இத ஒரு முறையாவது நீங்க அதை டேஸ்ட் பண்ணிடணும்னு பாக்குறேன். அது குறிப்பா இந்த மார்கழி வந்து நமக்கு அதற்காகவே இறைநிலை உருவாக்கி கொடுத்திருக்கிற காலம். வீட்டுல எல்லாம் இருந்தா நம்ம நினைப்போம் காலையில எந்திரிக்கலாம் பண்ணலாம்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். அதுல மாற்று கருத்து இல்லை. பட் செய்வமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு குறைவுதான். மிக மிக குறைவுதான். ஆனா சூழல் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஆஹ் இங்க நம்ம நிறைய திட்டமிட்டு இருக்கிறோம். சென்ற வருட மௌன காலங்கள், இன்னும் நிறைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள்,
மகரிஷி அவர்களுடைய தத்துவ தவ விளக்க விஷயங்களை எல்லாம் கொண்டு மௌனம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இது முழுக்க முழுக்க நம்ம என்லைட்மெண்ட் நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மௌனத்தை நம்ம வந்து திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க ஒரு மௌனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது கூடவே வந்து நம்ம இயற்கை வாழ்வியல் முறைகளையும் இந்த மௌனத்துல கொண்டு வர்றோம். உணவும் முடிந்த வரைக்கும் நம்ம மௌனத்திற்கு ஏற்ற இயற்கையோட இணையக்கூடிய அளவில் இருக்கிற உணவு முறையும் நாம் அங்க பிராக்டிஸ் பண்றோம். இன்னும் பஞ்சபூத சக்திகளோட இணைவதற்கான ஒரு சூழலையும் அந்த மௌனத்துல நம்ம வந்து ஏற்படுத்துறோம். இப்படி பல்வேறு விதங்கள்ல அந்த மௌனம் நிகழ்றதால உங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல அந்த உச்சத்தை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதுவும் பாத்தீங்கன்னா கூட நிறைய பேரோட அமர்ந்து அந்த பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு பெரும் சிறப்பு. கூட்டு தியானத்திற்கு எப்படி ஒரு சிறப்பு இருக்கோ அப்படின்னு ஒன்று கூடி ஒரு பயிற்சி செய்யும் போது அதனுடைய பலன் வந்து இன்னும் அபரிமிதமாக நாம பெற முடியும், அடைய முடியும். அதனால இந்த மார்கழி மாதம் 30 நாள் ஆனந்த யோக நிலையத்தில் நடக்கிற மௌனத்தை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கணும். இந்த தடவை அப்புறம் விட்டோம் அப்படின்னா அப்புறம் ஓராண்டுகள் கழித்து தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எப்பவுமே வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இதில் நீங்க 3 நாள் வந்து இருக்கிறனால இருக்கலாம். குறைஞ்சது 3 நாள் இருக்கணும். அப்பதான் வரணும். சும்மா 1 நாள் 2 நாள் எல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா எஃபெக்டிவா இருக்காது. ஒரு 3 டேஸாவது வந்து இருந்தீங்கன்னா தான் ஒரு ஒரு கொஞ்சம் அந்த அதை டேஸ்ட் பண்ண முடியும். 3 நாளைக்கு மேல எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். 30 நாள் வேணாலும் நீங்க இருக்கிறனா இருக்கலாம். சரிங்களா? அது வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். முடியாதுன்னு நீங்க மனசுல எடுத்துட்டு எதுவுமே முடியாதுதான். முடியும்னா எதுவுமே முடியும் தான். சரிங்களா? நிறைய பேர் ஒரு 30 நாள் வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 30 நாள் ஆஸ்பத்திரியில படுக்க சொன்னா படுத்துக்கிறோம் இல்லையா? அதுல நம்ம முடியாதுன்னு யாரும் சொல்றது இல்லை. அப்போ ஒரு உடலை சரி பண்றதுக்கு 30 நாள் நம்ம எடுத்துக்கொள்றோம். ஆனா நம்ம ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க விருப்பப்பட்டாலும் உங்க குடும்பம் சூழல் இதெல்லாமே ஒத்துழைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். இருந்தாலும் நீங்க எண்ணத்தை ஸ்ட்ராங்கா போடுங்க. அதான் நான் சொல்றேன். இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கம் இறை உணர்வு. அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கு ஒரு சிறந்த உயர்ந்த வழி வந்து மௌனம். நாம கற்றுக்கொண்ட தவங்கள் தத்துவத்தை சிந்திக்கணும். அந்த அந்த மௌனத்துல மிக முக்கியமான பகுதி என்னவா இருக்கும்னா சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே நிறைய அங்க உருவாக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு 4 மணி நேரமாவது நீங்க வந்து சிந்திப்பீங்க. சிந்திக்கணும். சிந்தனை தான் நமக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கும், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்ப சிந்தித்த விஷயத்த நாம செயல்படுத்துறதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற காலத்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அப்போ அந்த சிந்தனை வந்து நீங்க நிச்சயமா நல்லா பண்றதுக்கான ஒரு சூழல் வந்து அங்க கிடைக்கும். அதை நீங்க நிச்சயமா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். சரிங்களா? சரி சரி சரி. அதனால மார்கழி 1 to 30 இப்பவே திட்டமிடுங்க. எவ்வளவு நாள் வரலாம், எப்படி வரலாம் அப்படிங்கறத திட்டமிடுங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நிறைய அன்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இயற்கையான ஒரு சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க இயல்பாகவே ஒரு தியான நிலை வந்து இருக்குது. இயற்கையில எங்க போனாலுமே அந்த இடத்துக்குன்னு இல்லை. ஏன்னா நம்ம இல்லங்கள்ல அந்த பல்வேறு விதமான அலைச்சூழல் வேகத்துக்குள்ள நாம போய் பண்றது அப்படிங்கிறது போராட்டம் தான். சரிங்களா? எப்படி கோயிலுக்குன்னு போனீங்கன்னா ஒரு அமைதி தானா வருது இல்ல? ஏன்னா அந்த இடத்தோட வைப்ரேஷன் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த சூழல்ல நம்ம ஒரு மௌனத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நம்மளை மிக எளிமையாக என்ன பண்ணிடுங்க, அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும்.
சரிங்களா? அதனால வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்குவோம். சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. இதைத்தான் நான் சொல்றதுக்கு தான் நாளைக்கு ஆக்சுவலா நாளை இல்ல 2 நாள் கழித்து மாலை நேரத்துல ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஒண்ணு திட்டமிடுறோம். அதுல இந்த மௌனத்தினுடைய சிறப்புகள் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி பேசியிருப்போம். இருந்தாலும் நம்ம இன்னொரு டைம் ரீகால் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மௌனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு டாபிக் கொடுப்போம். அந்த அன்னைக்கு நிச்சயமா போஸ்டர் பார்த்துட்டு ஈவினிங் முழுமையா கலந்துக்கோங்க. அது ஒரு முறை கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பூஸ்டப் ஆயிரும். சரிங்களா? நான் இப்ப மேலோட்டமா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால ஒண்ணும் இல்லைங்க. நிறைய பயிற்சியுடைய பலன்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். 9 மை தவம் பண்ணா இவ்வளவு பலனு, ஆக்கினை தவம் பண்ணா இவ்வளவு பலனு, தற்சோதனையில என்ன மாறுதல் பண்ணா நம்ம ஞானி ஆயிரலாம், சினம் தவிர்த்தல் பண்ணா நம்ம ஒரு பொறுமையினுடைய வெளிப்பாடா மாறிடலாம், ஆசை சிரமத்தில் பண்ணா நிறைமனம் வந்துடும், கவலை ஒழித்தல் பண்ணா எப்பவும் சந்தோஷமா வாழலாம், நான் யார் என்பதை அறிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில துன்பமே இருக்காதுன்னு பேசுறோம். பட் இந்த தற்சோதனையெல்லாம் ஆழமா பண்றதுக்கான கால நேரம் நம்ம ஒதுக்குறது இல்லை. அப்ப அதுல போட்டிருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை எல்லாத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்ன? நம்ம அந்த பிராக்டிஸ பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? செயலை செஞ்சா விளைவு வருது. செயலை செய்யறதுக்கான களம் மௌன காலம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அந்த மௌனம் பற்றிய உரை ஒண்ணு வரும். அதே போல அந்த மார்கழி மாதம் அதிகாலை வேலை 30 நாள் தியானம், அது மௌனம் வந்தாங்கன்னா மௌனத்திலேயே அது இருக்கும். அதே போல அந்த அதிகாலை எழுந்து மௌனத்துக்கு வராதவங்க வீட்டுல இருந்துட்டே நிச்சயமா பண்ண வேண்டியது நம்ம அதிகாலை வேலை செயல்பாடுகள் ஒரு 3 மணி நேரம் நம்ம அதை டீப்பா அந்த பிராக்டிஸ் மார்கழி மாசத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதை பற்றிய விளக்கமும் வரக்கூடிய காலங்கள்ல கொடுப்போம். அதனால நல்லா நிச்சயமா தயாராகுங்க. குறிப்பா இறை ஆசிரியர்கள் நாம இறை உணர்வு பெறுவதற்கான முயற்சியில இந்த மார்கழி 2024-25ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமா அமையும். சிறப்பா தினமும் பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? வாய்ப்பை தேடி பெறுவது ஒன்று இருக்குது, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒன்று இருக்குது. இப்ப நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா அதை நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. இதை சார்ந்து உங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கூட இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா யார் வேணா இந்த மௌனத்துக்கு வரலாம். அதாவது மகிழ்ச்சியுடைய பயிற்சியை ஒரு அளவுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதுல எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இதுல கலந்துக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. எல்லாரையும் வாழ்க்கை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு இந்த மனோன்மணி ஏதாவது விளக்கம் கொடுத்து தீட்சை கொடுத்துடலாம். இந்த விரத முறைகளை முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் 1 to 7 உங்களுக்கு அந்த 2 தியானங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுனால 1 to 7, அதுக்கப்புறம் 15 to 22 ஒரு வாரம். அந்த ஒவ்வொரு வாரங்களும் அந்த விரதத்தை முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சிருவாங்க. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த தீட்சையுடைய ஆற்றலை நீங்க நல்லா உணர முடியும். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் மூக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க. மிக்க நன்றி ஐயா. இறைத்தன்மையை உணர மௌனமே சிறந்த வழி என்றும், 2 ஒழுக்க பண்பாடை முழுமையாக கடைபிடிப்ப
கடைபிடிக்கப்படுவது மௌன காலத்திலே என்றும், உயர்ந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய மௌனமே சிறந்த வழி என்றும், தொடர் மௌனத்தால் மட்டுமே நாம் ஆழ்ந்த தவத்தில் செல்ல முடியும் என்றும் சிறப்பாக உரை கொடுத்த இறையாசிரியர் இறை மதன்குமார் அவர்களை நன்றியுணர்வோடு துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். துரியம். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வாழ்க அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. இன்றைய மதிய நேர ஆசிரியர் பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.